தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் தான் நம்மளுடைய நமிதா. ஆமாங்க, இவங்க வந்த புதுசுல வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். எல்லா ஹீரோவும் வந்துட்டு என்னோட படத்துக்கு நமிதா தான் வேணும், நமிதா தான் வேணும் கேட்குற அளவுக்கு பயங்கரமான ஃபேமஸ் ஆனாங்க இவங்க. அதுக்கப்புறமா ஏதேதோ கொஞ்சம் சாப்பிட்டு ஓவரா வெயிட் ஊதிட்டாங்க. அதனால வந்துட்டு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா சில ரியாலிட்டி ஷோஸ்ல வந்துட்டு ஜட்ஜா இருந்தாங்க. இவங்க ஜட்ஜா அந்த ரியாலிட்டி ஷோவே அந்த அளவுக்கு பாப்புலர்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா ரொம்ப வெயிட் போடுறதுனால ரியாலிட்டி ஷோஸ்லயும் வந்துட்டு இவங்க பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. அதுக்கப்புறமா இவங்க அஇஅதிமுக கட்சியில இணைந்து மக்கள் பணி ஆற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா கிட்ட எல்லாம் பேசி அந்த கட்சியில இணைஞ்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. தற்போது இவங்க நுங்கம்பாக்கத்துல இருக்க ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்து வந்துட்டு இருக்காங்க. நமிதாவுக்கும் அந்த வீட்டு ஓனருக்கும் வந்துட்டு சில பிரச்சனைகள்லாம் இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைனால வந்துட்டு அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா நமிதாவை வீட்டை காலி பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. நமிதா வந்துட்டு நான் நல்லா தான் வந்துட்டு இது வரைக்கும் வாடகை எல்லாம் கொடுத்து வந்துட்டு இருக்கேன், என்னால காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீட்டுக்காரர் கொஞ்சம் அதிகமா பிரச்சனை கொடுக்கவே நமிதா என்ன பண்ணிருக்காங்க, நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இது குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காததுனால சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்துல ஒரு அவசர வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல தான் நியாயமான வீட்டு வாடகை செலுத்தி வருவதாகவும், ஆனா அந்த வீட்டு ஓனர் வந்துட்டு ரவுடிங்களெல்லாம் வச்சு என்னை தாக்கவே முயற்சி செஞ்சாரு, அதனால அந்த வீட்டை நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னும் அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. இதை விசாரிச்ச நீதிபதி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சரியான முறையில் வாடகை கொடுத்து வந்துட்டு இருக்க நமிதாவை எந்த ஒரு காரணமும் இல்லாம வீட்டு ஓனர் வந்துட்டு காலி செய்ய முடியாது, அப்படி காலி செய்ய சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை, அதுக்கு கோர்ட் தடை விதிக்குது அப்படின்னு நீதிபதி உத்தரவு விட்டுருக்காருங்க. ஆனா நமிதாவை ஒருத்தர் ஆளை வச்சு அடிக்க பார்த்திருக்காருன்றத கேள்விப்பட்ட உடனே அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.